அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். கடவுளே, உலகம் அனைத்தும் உம்மை ஆராதிக்கும், உம் புகழ் பாடிடும். உன்னதரே, உம் பெயருக்கு பாவொன்று இசைக்கும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தை கடவுள் தன் மகளை இந்த மண்ணுலகிற்கு மனிதனாக பிறக்க வைத்து நம் அனைவருடைய பாவங்களை மட்டும் மீட்பதற்காக அல்ல, மாறாக மனிதநேயம் அழிந்து கொண்டிருக்கிறதையும் உணர்ந்து இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும் என்பதும் கருத்தில் கொண்டுதான் இந்த மண்ணுலகிற்கு தன் மகனை அனுப்பி வைத்தான். இறைவன் வகுத்த திட்டத்தை ஓரம் வைத்துவிட்டு மனிதன் தன்னுடைய சுயநலத்திற்காக சட்டங்களை உருவாக்கி பிறர் மீது அந்த சட்டத்தை திணித்து அந்த சட்டத்தின் வழியாக அடுத்தவர்கள் வாழ வேண்டும் என்று நினைத்ததுதான் யூத சமுதாயத்திலே ஓய்வு நாள் என்று கடைபிடிக்கப்பட்டது. எனவேதான் இயேசு சொல்லுகிறார், ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று. ஒருவேளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நீங்களும் நானும் தள்ளப்பட்டிருந்தோம் என்றால் அவற்றுக்காக மனம் வரும் திருப்பலியிலே மன்னிப்பை வேண்டுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமாய்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. மக்களின் வேண்டுதல்களை இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாட்களில் உமது அமைதி அளித்தருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாவீதை சாமுவேல் திருப்பொழிவு செய்தார். ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் முதல் நூலில் இருந்து வாசகம். பிரிவு 16 இறை திருவசனங்கள் 1-13 முடிய. அந்நாள்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரேலின் அரசராக சவுல் இல்லாதவாறு நான் அவனை புறக்கணித்ததை நீ அறிந்திருந்தும் நீ எவ்வளவு காலம் அவனுக்காக துக்கம் கொண்டாடுவாய்? உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு போ.
பெத்லெகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன். ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்தெடுத்துக்கொள் என்றார். அதற்கு சாமுவேல், எப்படி போவேன்? சவுல் கேள்விப்பட்டால் என்னை கொன்று விடுவானே என்றார். மீண்டும் ஆண்டவர், நீ ஒரு கன்றுக்குட்டியை எடுத்து செல், ஆண்டவருக்கு பலியிட வந்துள்ளேன் என்று சொல். ஈசாயை பலிக்கு அழைத்திடு. அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னவென்று உனக்கு நான் தெரிவிப்பேன். நான் உனக்கு காட்டுகிறவனை நீ எனக்காக திருப்பொழிவு செய் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டவாறு சாமுவேல் செய்தபின் பெத்லெகேமுக்கு சென்றார். அப்பொழுது அவ்வூரின் பெரியோர்கள் அஞ்சி நடுங்கி அவரை எதிர்கொண்டு வந்து, உங்கள் வருகையின் நோக்கம் சமாதானம்தானே என்று கேட்டனர். அதற்கு அவர், ஆம், சமாதானம்தான். ஆண்டவருக்கு பலி செலுத்த வந்துள்ளேன். உங்களையே தூய்மையாக்கிக் கொண்டு என்னுடன் பலியிட வாருங்கள் என்றார். மேலும் ஈசாயையும் அவர் புதல்வரையும் தூய்மைப்படுத்தி பலியிட வருமாறு அழைத்தார். அவர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். அடுத்து ஈசாய் அமினதாவை அழைத்து சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். அவர், இவனையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று கூறினார். பிறகு ஈசாய் சம்மாகுவை கடந்து போக செய்தார். ஆண்டவர் இவனையும் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரையும் சாமுவேல் முன்பாக கடந்து போக செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர் தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல் அவரிடம், ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னிலையில் அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது. சாமுவேல் ராமாவுக்கு புறப்பட்டு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 89. பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். முற்காலத்தில் உம் பற்றுமிகு அடியார்க்கு நீர் காட்சி தந்தது கூறியது. வீரன் ஒருவனுக்கு வலிமை அளித்தேன், மக்களின் நின்று தேர்ந்தெடுக்கப்பட்டவனை உயர்த்தினேன். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன்.
என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். நான் அவனை என் தலைப்பேறு ஆக்குவேன். மன்னகத்தில் மாபெரும் மன்னன் ஆக்குவேன். பல்லவி. என் ஊழியன் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் மாட்சிமிகு தந்தையுமானவர் ஞானமும் வெளிப்பாடும் தரும் தூய ஆவியை உங்களுக்கு அருள்வாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. ஓய்வு நாளில் இயேசு வயல் வழியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாதது ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாய் இருந்த பொழுது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியாத்தார் தலைமை குருவாய் இருந்த பொழுது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அர்ப்பண அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஓய்வு நாள் மனிதருக்காக, மனிதர் ஓய்வு நாளுக்காக அன்று. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் ஆரம்பத்தின் முன்னுரையில் சொல்லப்பட்ட சிந்தனைகளோடு இன்றைய மறையுரையில் நாம் நம்முடைய பயணத்தை ஆரம்பிப்போம். அதாவது, தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தார். எதற்காக என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு உண்மையே. இறைவனுடைய திட்டத்தில் ஆதாம் ஏவாள் தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற பொழுது சாத்தான் எப்பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் நுழைந்தானோ, அவர்களை பாவ இருளுக்குள் அழைத்து சென்றானோ, அப்பொழுதே தந்தை தன் மகனை அனுப்பி வைக்க திட்டம் தீட்டினார். எதற்காக என்றால், பாவ இருளிலிருந்து மீட்பு என்னும் ஒளிக்கு நம்மை அழைப்பதற்காகவும், பாவம் என்னும் சேற்றிலிருந்து நம்மை கழுவி மீட்பு என்னும் ஆடையை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நாம் இருளின் ஆட்சி செய்யக்கூடிய அந்த தீயவனுடைய ஆட்சிக்குள் அவருடைய சாயல் என்றும் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காகவும் தந்தை கடவுள் தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி வைத்தார். எனவேதான் மீட்பின் உடன் உழைப்பாளராகிய அன்னை மரியாளையும் அதே நேரத்தில் தந்தை கடவுள் தெளிவுபடுத்தினார், உங்களுக்கும் எனக்கும்.
உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவளோ உன்னுடைய தலையை நசுக்குவாள் என்று சொல்லுகின்ற பொழுது, தீமையை நசுக்குவாள், அநீதியை நசுக்குவாள், பொய்மையை நசுக்குவாள், இருளை அகற்றுவாள். யாரோடு? இயேசுவோடு இணைந்து என்று தந்தை கடவுள் என்று சொன்னார். ஆக இறைவனுடைய தந்தையினுடைய திருவுளம் என்னவென்றால், இந்த மண்ணுலகிலே அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட மனித இனமாகிய நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதுதான். அதோடு இணைந்து தந்தை கடவுள் தன் மகனை அனுப்பி வைத்தது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய சாராம்சமாக நாம் காண முடிகிறது. ஏனென்றால் மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு அற்புதமாக பதிவு செய்து காட்டுகிறார். ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. கலாச்சாரம் மாறுகின்ற பொழுது, ஆண்டுகள் மாறுகின்ற பொழுது, தொழில்நுட்பங்கள் புதியதாக வருகின்ற பொழுது, மனிதனுடைய வாழ்க்கை முறையும் நடைமுறையும் மாற்றத்தை நம்மால் காண முடிகிறது. நம்முடைய ஆதி பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாத்தன், பாட்டன், முப்பாட்டன் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த வாழ்க்கை வேறு, இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கை வேறு. நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேர குழந்தைகள், நமக்கும் அவர்களுக்கும் நிறைய வேறுபாடுகளை நம்மால் காண முடிகிறது. அந்த அளவிற்கு மாற்றங்கள் இந்த உலகத்திலே நிறைய வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருந்தாலும், புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டிருந்தாலும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டிருந்தாலும், நம்முடைய உறவுகள் எப்பொழுதுமே நிலையான உறவுகளாகத்தான் இருக்க வேண்டும். கணவனுக்கும் மனைவிக்கும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும், சகோதரனுக்கும் சகோதரிகளுக்கும், நண்பர்கள் நடுவிலே, தோழிகள் நடுவிலே, இப்படி உறவுகள் எப்பொழுதுமே இந்த கலாச்சாரத்தின் வழியாக மாறுபட்டு விடக்கூடாது. அப்படி இந்த கலாச்சாரத்தின் வழியாக, புதிய தொழில்நுட்பத்தின் வழியாக உறவுகள் மாறுபடுகிறது என்றால், அப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் நமக்கு தேவையில்லை, புதிய கண்டுபிடிப்புகளும் தேவையில்லை. ஏனென்றால் மனிதநேயம் அழிக்கப்படுகிறது, உறவுகள் உடைகிறது, மனிதனுடைய வாழ்க்கைக்கும் மிருகத்தினுடைய வாழ்க்கைக்கும் வித்தியாசங்கள் இல்லாமல் சென்றுவிடும். இயேசு அற்புதமாக சொல்லுகிறார், ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஏனென்றால் இந்த வார்த்தையை இயேசு சொல்லுகிறார் என்றால், பரிசேயர்கள் எப்பொழுதுமே இயேசுவை ஏதாவது ஒரு குற்றத்தை காண வேண்டும் என்றுதான் அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். நீர் இப்படிப்பட்ட வேலையை செய்கிறீர், உன் சீடர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள், நீங்கள் இந்த யூத சமுதாயத்தோடு இணைந்து வராமல் உங்களுடைய சுயநலத்தோடு வாழுகிறீர்கள் என்று இயேசுவின் மீது சுயநலம் ஒன்றை திணித்தார்கள். இறைவன் சுயநலத்தோடு வாழவில்லை, மாறாக பிறர் நலம் கருதி நம் மீது அன்பு கொண்டு நம்மை மீட்பதற்காக தன்னையே இந்த உலகிற்கு மகன் வழியாக அனுப்பி வைத்தார் நம் ஆண்டவர் தந்தை கடவுள். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுயநலத்தோடு வாழவில்லை, மாறாக நம் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளை, இந்த ஓய்வு நாள் என்பது யூத சமுதாயத்திலே நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு நிகழ்வுதான். இந்த சாபத் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், ஓய்வு நாள் என்று தமிழில் சொல்லுகிறோம். இந்த ஓய்வு நாள் என்பது அனைவருமே ஓய்வு எடுக்கக்கூடிய நாள். எந்த விதமான வேலைகளையும் செய்யாமல் ஆண்டவரோடு நம்மை இணைத்து கொண்டு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கடந்த கால நாட்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாள். நான் பங்கிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பங்கிலே ஒரு வயது முதிர்ந்த அனுபவமிக்க ஒரு மனிதர் இவ்வாறு சொன்னார், நகைச்சுவையாக சொன்னார். ஞாயிற்றுக்கிழமை சண்டே, ஃபாதர் இன்னைக்கு சண்டே, இட்ஸ் அன் ஹோலி டே, ஹாலிடே, ஜாலி டே. ஞாயிற்றுக்கிழமை
ஓலிடே, ஆலிடே, ஜாலிடே. ஞாயிற்றுக்கிழமை என்பது புனிதமான நாள், விடுமுறை நாள், ஜாலியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் என்று, எதையும் செய்யாமல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு சூசகமாக சொன்னார். அதுபோல இங்கே பரிசேய கூட்டம் ஓய்வு நாள் என்றால் எதையும் செய்யாமல் அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இறைவனுக்கு வெறும் வார்த்தையால் மட்டும் நன்றி சொல்லிவிடக் கூடாது, மாறாக செயல்களின் வழியாகவும் நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா? இயேசு அற்புதமாக சொல்லி இருக்கிறாரே தன்னுடைய பணி வாழ்விலே, நடுத்தீர்வையின் பொழுது எப்படி இருக்கும்? வாருங்கள் என் தந்தையின் ஆசீர் பெற்றவர்களே, உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என் தந்தையினுள்ள இல்லத்திற்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுத்தார். ஏனென்றால் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், நீங்கள் தண்ணீர் கொடுத்தீர்கள். ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், நீங்கள் என்னை வரவேற்றீர்கள். சிறையில் இருந்தேன், நீங்கள் என்னை காண வந்தீர்கள் என்று இயேசு சொன்னார். இவை அனைத்தும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாதா என்ன? ஒருவன் பசியோடு வாடி வதங்கி கொண்டிருக்கிறார் என்றால் ஓய்வு நாளில் அவனுக்கு உணவு கொடுக்க கூடாது என்றால் இந்த சட்டம் மனிதனை கட்டுப்படுத்துகிறதா இல்லது மனிதன் இந்த சட்டத்தை கட்டுப்படுத்துகிறானா? இயேசுதைத்தான் சொன்னார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக சொல்லுகிறார். இந்த வாதிடுவதற்கு முன்னதாக இயேசு ஒரு பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளை எடுத்து வருகிறார். நீங்கள் வேதத்தை வாசித்ததே இல்லையா? தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அர்ப்பண அப்பங்களை, குருக்கள் மட்டும் உண்ணக்கூடிய அர்ப்பண அப்பங்களை தான் மட்டும் உண்டது அல்லாமல் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எடுத்து கொடுத்து உண்ண கொடுத்தாரே, இது குற்றம் இல்லையா என்று கேட்கிறார். ஆம் பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, சட்டங்கள் இந்த மண்ணுலகில் நிறைவேற்றப்பட்டது, உருவாக்கப்பட்டது என்றால் மனிதநேயம் வளர்த்து வருவதற்காக. சட்டங்கள் இந்த மண்ணுலகில் உருவாக்கப்பட்டது என்றால் குற்றங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக. சட்டங்கள் இந்த மண்ணுலகில் உருவாக்கப்பட்டது என்றால் தனி மனிதனுடைய சுதந்திரம் மட்டும் வாழ வேண்டியது, அடுத்தவர்கள் அழியக்கூடியது என்பதற்கு அல்ல. சட்டங்கள் மட்டுமல்ல, கலாச்சாரமும் புதிய புதிய கண்டுபிடிப்புகளும் அறிவியல் புதிய நுட்பங்களும். எனவே அன்று பரிசேயர்கள் கடைபிடித்ததைப் போல இன்றும் நீங்களும் நானும் பல நேரங்களிலே புதிய அறிவியல் சாதனங்கள் வழியாக, புதிய புதிய கண்டுபிடிப்புகளின் வழியாக அதன் மீது நம்முடைய மோகத்தை உருவாக்கி நம்மை சுற்றி இருக்கின்ற உறவுகளை நாம் உடைத்தெறிந்து விட்டு ஒரு தனி மரமாக இருட்டறைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சுயநலம் என்கின்ற போர்வையிலே. எனவே இயேசு இன்று அன்று பரிசேயர்களை மட்டுமல்ல, இப்படி இந்த புதிய கண்டுபிடிப்புகள் வழியாக, தொழில்நுட்பங்களின் வழியாக எந்த ஒரு மனிதனும், ஒரு ஆணும் பெண்ணும் உறவுகளை உடைத்துவிட்டு தன்னுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தன் வார்த்தையினால் சாட்டை அடியாக கொடுக்கிறார். ஒருவேளை நீங்களாக இருக்கட்டும், அது நானாக இருக்கட்டும், இயேசுனுடைய வார்த்தைகளை உள்வாங்குவோம். சுயநலத்தோடு இருந்தால் அவற்றுக்காக மனம் வருந்துவோம். மனித நேயத்தை வளர்ப்போம், உறவுகளை வளர்ப்போம். இந்த மன்னகத்திலே நம் மத்தியிலே இறைவனை காண பிறரோடு நாம் இணைந்து இந்த முயற்சி எடுப்போம். இந்த திருவழிபாட்டின் வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் வந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை முகப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில்
உமது வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேன். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை பொழுதுரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்து மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினராக அனைவருடன் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் இவ்வகுது திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளும் வென்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை நாம் அறிந்துள்ளோம், நம்புகின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ண குணவால் நிறைவு பெற்ற நாங்கள் ஒரே பரிவரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மானோடும்
மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பரிசுத்த